அதான் சொல்றேனே, செம்ம எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். தமிழ் சினிமாலே கொஞ்சம் ஒரு பிக்கஸ்ட் படமா தலைக்கு இருக்கும். கெட்டப் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. பில்லா, மங்காத்தா, அந்த எப்படி சொல்ல, ஏஜ்டு டிஏஜிங் பண்ண அவங்கவுங்க காசு கொடுத்து டிஏஜிங் பண்றாங்க. நம்மால ஒரு சேவிங் பிளேடு போதும், நீட்டா சேவ் பண்ணிட்டு வந்தா வேலை முடிஞ்சுச்சு. அவ்வளோதான் எங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம். பயங்கரமா வெயிட் பண்றோம். ஒரு தாய் வந்து 10 மாசம் குழந்தைக்கு எப்படி வெயிட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் தலைக்காண்டி ஒரு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு மேல காத்துட்டு இருக்கோம். விடாமுயற்சி போயிருச்சு, அது வேற இது. ஆனா இது அப்படியே டோட்டலா வேற இது. இந்த ஒரு வருஷத்துலயே எங்களுக்கு மட்டும் தான் 2 படம் வருதுன்னு ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப எக்ஸைட்டா தான் இருக்கும். சூப்பரா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. தலையை வந்து திரும்ப பாக்குற மாதிரி இருந்துச்சு ஒரு ஃபீல். பில்லா மங்காத்தா எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிற மாதிரி. அதாவது நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதுக்கு மேலே இருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட். அதாவது நாங்க தலையை வச்சு ஒரு படம் எடுத்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்து காட்டியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்டா இருக்கும் படத்துக்காண்டி. ஏப்ரல் 10 தீபாவளி பொங்கல் எல்லாமே எங்களுக்கு தான் போல இந்த தடவை. அதாவது ஓஜி சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த டூஃபான் பாட்டு கேட்டிருக்கீங்களா, யாஸுக்கு கேஜிஎஃப்ல அந்த மாதிரி ஒரு எலவேஷன் சாங். அதே மாதிரி இந்த படத்துல வந்து நம்ம தலைக்கு வந்து ஒரு எலவேஷன் சாங் மாதிரி போட்டிருக்காங்க. இது ஜெயில் சாங் நாளைக்கு வர போறது. அதுவும் மாசாதான் இருக்கு. ஏன்னா அனிருத், ராக் ஸ்டார் அனிருத் பாடியிருக்காரு. அப்படிங்கிற போது கிளாசிக் செம்மையா தான் இருக்கும். அவர் ஃபேனு, ரொம்ப எங்களோட பெரிய ஃபேன் அவரு. ஒரு 10 மடங்கு ஃபேன். அப்பனா பாத்துக்கோங்க நீங்களே எப்படி இருக்கும் படம். வேற லெவலா இருக்கும். அது பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி கூட எனக்கு அவ்வளோவா இது இல்லை. ஆனால் மார்க் ஆண்டனிங்கிறப்ப ஒரு ஒரு ஹோப் இருக்கு. அந்த படம் உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்கும். விஷாலுக்கும் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, நார்மலாக ஒரு விஷால் படத்துக்கே, நார்மலான ஆக்டர் படத்துக்கே மாசா பண்ணியிருக்காரு. அவர் ஃபேனு, ரொம்ப எங்களோட பெரிய ஃபேன் அவரு. ஒரு 10 மடங்கு ஃபேன். அப்பனா பார்த்துக்கோங்க நீங்களே எப்படி இருக்கும் படம். வேற லெவலாக இருக்கும். அதான் சொல்றேனே, செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். தமிழ் சினிமாலே கொஞ்சம் ஒரு பிக்கஸ்ட் படமா தலைக்கு இருக்கும். அது ஒரு ஹோப் இருக்கு எங்களுக்கு. புரியல என்ன ப்ரோ? கெட்டப் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. பில்லா, மங்காத்தா, அந்த எப்படி சொல்ல, ஏஜ்டு டிஏஜிங் பண்ண அவங்கவுங்க காசு கொடுத்து டிஏஜிங் பண்றாங்க. நம்மால ஒரு சேவிங் பிளேடு போதும், நீட்டா சேவ் பண்ணிட்டு வந்தா வேலை முடிஞ்சுச்சு. அவ்வளோதான் எங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம். ப்ரோ கெட்டப்பு, அவர் சும்மா வந்து நின்றாலே போதும் ப்ரோ, அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகும் எங்களுக்கு. இது போ அதான் சொல்றோம்ல, 10ஆம் தேதி தான் தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மியூசிக்கு ஜிவி பிரகாஷ் நல்லா தான் போட்டிருக்காரு. ஒரு ஒரு இதுவும் அப்படியே நாங்கள் வந்து 1000 அந்த மாதிரிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அது வேற ஜெனரு, இது வேற ஜெனரு. ஒரு மாஸ் படத்துக்கு ஒரு பெரிய ஆக்டருக்கு எலவேஷன் எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி நீட்டாக அவர் நல்லா பண்ணி பண்ணி போட்டிருக்காரு. பாட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஓஜி சம்பவம் நாளைக்கு ஒரு பாட்டு வேற ரிலீஸு, அனிருத் பாடுறாரு. அதுவும் செம்மையா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். அது என்ன படம் தெரியுங்களா? நாளைக்கு வரப்போற இது காட் பிளெஸ் யூ அப்படின்னு பாட்டு. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஓஜி சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த டூஃபான் பாட்டு கேட்டிருக்கீங்களா, யாஸுக்கு கேஜிஎஃப்ல அந்த மாதிரி ஒரு எலவேஷன் சாங். அதே மாதிரி இந்த படத்துல வந்து நம்ம தலைக்கு வந்து ஒரு எலவேஷன் சாங் மாதிரி போட்டிருக்காங்க. இது ஜெயில் சாங் நாளைக்கு வர போறது. அதுவும் மாசாதான் இருக்கு. ஏன்னா அனிருத், ராக் ஸ்டார் அனிருத் பாடியிருக்காரு. அப்படிங்கிற போது கிளாசிக் செம்மையா தான் இருக்கும். அது எப்படி சொல்றாங்கன்னா, பயங்கரமா வெயிட் பண்றோம். ஒரு தாய் வந்து 10 மாசம் குழந்தைக்கு எப்படி வெயிட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் தலைக்காண்டி ஒரு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு மேல காத்துட்டு இருக்கோம். விடாமுயற்சி போயிருச்சு, அது வேற இது. ஆனா இது அப்படியே டோட்டலா வேற இது. இந்த ஒரு வருஷத்துலயே எங்களுக்கு மட்டும் தான் 2 படம் வருதுன்னு ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப எக்ஸைட்டா தான் இருக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஏகேகே. தேங்க்யூ.